தற்போது கிடைத்த முக்கிய செய்தி. காவல் நிலையங்களில் போலீசாரின் அத்துமீறல்கள், முறைகேடுகளை தடுக்க நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக மக்களுக்கு மிக முக்கிய செய்தியை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். உங்க விரிவான தகவல். கூறியது போலவே இது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. காவல் நிலையங்களில் செல்போன் மூலமாக அங்கு நடைபெறும் விசாரணைகள் மற்றும் வாக்குமூலங்கள் மற்றும் காவல் நிலையத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை ஒரு சாதாரண குடிமகன் செல்போன் மூலமாக பதிவு செய்யலாம் என்று குஜராத் மாநிலத்தில் நீதிபதி நிர்சார் தேசாய் ஒரு சாமானிய குடிமகன் தொடர்ந்த ஒரு வழக்கில் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். காவல் நிலையம் என்பது ஒரு பொது இடம்தான் என்றும் அங்கு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரிமை இருக்கிறது என்றும் அதில் சட்டம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தலையீடு செய்ய முடியாது என்றும் அதற்கான உரிமையை சட்டம் வழங்குகிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் உரிமைப்படி காவல் நிலையம் என்பது பொது இடம். அங்கு நடைபெறும் விசாரணை மற்றும் அங்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டவர்களிடம் அவர்கள் என்னென்ன கேள்விகளை கேட்கிறார்கள் மற்றும் அவர்கள் இங்கு அத்துமீறல்கள் விதிமீறல்களில் ஈடுபடுகிறார்களா என்பதை மற்றொரு சாமானிய குடிமகன் வீடியோவில் பதிவு செய்யலாம், புகைப்படம் எடுக்கலாம். காவல் நிலையம் பொது இடம்தான் என்று பிறப்பித்த உத்தரவு இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. பொதுவான இடங்களில் இந்த செல்போன் கேமராக்கள் மூலமாக காட்சிகளை எடுப்பதற்கு அந்த காவல் நிலையத்தின் உயர் அதிகாரியிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். காவல் நிலையத்தில் புகைப்படம் எடுப்பதற்கு பல்வேறு இடங்களில் அனுமதி மறுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக ரவீந்திர உபாத்யாயா என்பவர் ஏற்கனவே மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கிலும் பொது இடங்களில் செல்போன்கள் மற்றும் கேமராக்கள் மூலமாக காவல்துறையின் விசாரணையை சாமானிய குடிமகன் பதிவு செய்வதில் தவறில்லை என்று ஏற்கனவே ரவீந்திர உபாத்யாயா தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் மணிஷ் பிட்லே மற்றும் வால்மீகி மினேசன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதே போல குஜராத் மாநிலத்திலும் ஒரு சாமானிய குடிமகன் இதுபோல காவல் நிலையத்தில் அந்த செல்போன்களில் வீடியோ பதிவு செய்யலாமா கூடாதா என்பது குறித்த ஒரு வழக்கில் நீதிபதி நிர்சார் தேசாய் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். காவல் நிலையங்கள் ஒன்றும் ரகசிய காப்பு சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட இடமில்லை. ராணுவம் மற்றும் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் தான் அந்த இடத்தில் வீடியோ பதிவு செய்வதற்கான அனுமதியை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். விமான நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த தடை உத்தரவுகள் இருக்கின்றன. ஆனால் காவல் நிலையம் என்பது நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய மக்களை அந்த இடத்தில் செல்போன் பயன்படுத்துவது தவறு இல்லை என்றும் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு காவல்துறையினரின் அத்துமீறல்கள் முறைகேடுகளை தடுத்து நிறுத்தும் என்றும் காவல்துறையினரின் பணிக்கு ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன் அந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் பணி செய்வதை பாதிக்கும் வகையில் இந்த செல்போன் பதிவுகளையோ வீடியோ பதிவுகளையோ எடுத்துக் கொண்டிருக்க கூடாது என்ற ஒரு நிபந்தனை கட்டுப்பாடு மட்டும் இருக்கிறது. இதனால் காவல்துறையினர் மற்றும் காவல் நிலையங்களில் நடைபெறக்கூடிய நல்ல செயல்களையும் மற்றும் தவறான செயல்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு சாமானிய குடிமகன் அதை பதிவு செய்வதற்கான உரிமம் இருக்கிறது என்பது மும்பை மற்றும் குஜராத் மாநிலங்களின் நீதிமன்றங்களில் 2 உத்தரவுகளின் மூலமாக மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ராதிகா.